நான் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பல்லவி. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கை குழந்தைய தூக்கிட்டு போறீங்க, கை குழந்தைய தூக்கிட்டு வரீங்க, சீன் கிரியேட் பண்றீங்க, அப்படிலாம் நிறைய பேர் பேசுறீங்க. மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. இது என்னடா அது புதுசா இருக்குது? ஏன் கை குழந்தைய வீட்டுல அவங்க அம்மா அப்பா எல்லாம் பாத்துக்க மாட்டாங்களா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? இல்ல வேற என்ன, ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாங்கன்னா ஒரு ஆளை போட்டுட்டு அவங்கள வச்சுக்க மாட்டாங்களா? ஒரு நிமிஷம், அந்த பையன் என்ன கூட தேங்காய் நீ கொண்டா. எதுக்குண்ணே? நான் கொண்டு வர்றேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நானே கொண்டு போயிடுறேன். அந்த கொஞ்ச தூரம் நான் கொண்டு வர்றேன். இந்த அம்மா ரீல்ஸ் விளம்பரத்திற்காக போற இடத்துல எல்லாம் குழந்தை எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போறாங்க. கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆனா நான் இப்ப எடுத்திருக்கேன், என் கை குழந்தையோட தான் வேலை செய்யறேன். என்னமோ நீ மட்டும் தான் புள்ள பத்தவன் மாதிரி. டேய், நீ இந்த தெருவுல கொஞ்சம், நான் தெருவ ஊர் புறா கொஞ்சம்டா. போட இதுல சீன் கிரியேட் பண்றதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? அந்த குழந்தைய போட்டு படாத பாடுபடுத்துறாங்க. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இந்த அம்மா எங்கே போனாலும் குழந்தைய தூக்கி தெரியுது. அதை 10 பேர் கேமராவோட தெரியலாம். அந்த அம்மாவுக்கு, அந்த குழந்தைக்கு வேற டிவிக்கேன்னு பேர் வச்சிருக்கான். அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? ஆனா ஏன் கை குழந்தையோட இப்படி பீலா விட்டுக்கிட்டு தெரியுறீங்க, பில்டப் பண்ணிட்டு தெரியுறீங்க? நான் கஷ்டப்பட்டு ஓட் வாங்கி குழந்தைய பெத்தாச்சு. நான் எம்எல்ஏ இப்போ. இதுக்கப்புறம் என் குழந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் எம்எல்ஏ தான். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இதுக்கப்புறம் என் குழந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் எம்எல்ஏ தான். நான் கஷ்டப்பட்டு ஓட் வாங்கி குழந்தைய பெத்தாச்சு. நான் எம்எல்ஏ இப்போ. இதுக்கப்புறம் என் குழந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் எம்எல்ஏ தான். அறிவு மயிர் இருக்கா இல்லையா உங்களுக்கு? சோறு தான் நீங்க என்ன திங்கிறீங்க? உங்களுக்கு கூச்சமா இல்லையா? கிட்ட வந்து இன்டர்வியூ வேற கொடுத்துட்டு இருக்காரு. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. ஒரு தாயாவும் இருந்து நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். 10 மாதம் சுமந்து பெத்த தன்னுடைய குழந்தையை விட பதவிதான் முக்கியம். பல்லு விளக்காம 10 வருஷம் இருன்னு சொல்லுங்க, இருந்துடுறோம். ஆனா பதவி இல்லாம 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் பைத்தியம் முடிச்சிரும்னா. என் குழந்தை இனிமே இருந்தாலும் சரி இறந்தாலும் சரின்னு ஒரு ரீல்ஸ்க்காக, ஆட்சி பதவி மோகத்துக்காக இப்படி எல்லாம் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்து வெறும் ரீல்ஸினுடைய தேவைக்காக இந்த மாதிரி அவங்க பேசி இருக்கிறது ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயமா இருக்கு. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. ஆனா இவங்க ஒரு பெண்ணா இருந்து ரீல்ஸ் மோகத்துக்காக, பதவி ஆசைக்காக இந்த மாதிரி தன்னுடைய குழந்தையே பேசி இருக்கிறது ரொம்ப அசிங்கமான விஷயமா. இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. வந்த வேலையா? தயவு செஞ்சு மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, ட்ரோல் பண்ணாதீங்க. ட்ரோல் பண்ணாதீங்க. இல்ல மாப்ள, உன்னை வெட்டலாம் ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? நீ டென்ஷனா வெட்டிட்டு இருக்கீங்க. ஏய் என்னடா அழுகுற? ஏய் சீ, ஏன் அழுதுக்கு இருக்க நீ? கை குழந்தைய நான் வீட்டுல விட்டுட்டு வர முடியாது. குழந்தைய யார் பாக்குறது? அவன் உட்காந்து நான் விட்டு போனா அழுக ஆரம்பிச்சிருவான். பாத்துக்கிறேன். குழந்தைய வச்சு சும்மா அந்த ஆக்ஷனை போடாத. உங்களுக்கு தான் விடுப்பு எடுத்துக்கங்க. ஒரு 2-3 மாசம் விடுப்பு எடுத்துக்கிட்டு நீங்க வீட்டுல இருந்து வேலை பாருங்க. பெரியப்பா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீச மட்டும் வச்சுக்க கூடாது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பழக மிரள்வாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கெங்கெல்லாம் குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. இது எவ்வளவு பெரிய வெத்து வெட்டு விளம்பரம் தெரியுமா? இதுதான் பெரிய ரீல்ஸ் புரட்சி. யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசோடைஞ்சு போயிட்டு, அப்படி மனசோடைஞ்சு இப்படி ஆயிட்டேன். யூடியூப் பைத்தியடா. என்னோட விஷயம் என்னன்னா, நான் 7 நாள்ல ஒரு குழந்தைய பெத்துட்டு, இத்தனைக்கும் சிசேரியன் தான் எனக்கு. என்ன பெரிய கஷ்டப்பட்ட உள்ள வர இருட்டு புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குழைச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோரத்தின கொல்ல பார்த்து இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. என்னோட விளம்பரத்துக்காக நான் வரல. ஆரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் நம்ம அங்க போயிடலாம். வேகமா போ. நான் எனக்கு ஓட் போட்ட
ஜனத்துங்களுக்காக தான் நான் வரேன். எம்எல்ஏவா இருந்தீங்க, எங்க தொகுதிக்கு என்னையா செஞ்ச? நான் இந்த தொகுதிக்கு என்ன செய்தேன் என்று கேட்கும் எதிர்கட்சிக்காரர்களை கேட்கிறேன். நான் இந்த தொகுதிக்கு என்னவெல்லாமோ செய்யலாம் என்று திட்டம் போட்டிருந்தேன். அந்த திட்டம் முடிவதற்கும் அடுத்த தேர்தல் வந்து விட்டது. ஆபீஸ்ல உட்கார்ந்து வர மக்கள் கிட்ட அவங்களோட கோரிக்கையை கேட்டு அவங்களுக்கு தேவையானதை செய்யணுன்றதுக்காக தான் நான் வெளியில வந்திருக்கிறேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. புதிய கவர்மெண்ட் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு நாட்டில் நிறைய கிரைம்ஸ் நடக்குது, சட்ட ஒழுங்கு வந்து கெட்டு போயிருக்கு. முதல்வர் எந்த ஆக்ஷன் எடுக்கல, அமைச்சர்கள் வந்து ஒழுங்கா பதில் அளிக்க மாட்டாங்க. உங்க வீட்டு குழந்தைங்கள ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாதுகாப்பா வளங்க. இவங்க பாதுகாப்பு கொடுக்கல, அவங்க பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றத விட்டுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பாதுகாப்பா இருப்போம். பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரேன். பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டிரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. எம்எல்ஏ ஆயிட்டீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லு. நான் வேலை செய்யலனாலும் என்னை கேட்க போறது யாரும் இல்ல. ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நான் எதுக்கு நல்லது பண்ணணும்? எலெக்ஷனுக்கு முன்னாடி மகளிருக்கு 2500 உரிமை தொகை, 6 LPG ஃப்ரீ சிலிண்டர்ஸ், தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு வெற்றி பயணம், இலவச வெற்றி பயணம், அதுக்கப்புறம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு டிப்ளமோனா 2500, கிராஜுவேட்னா 4000 rupees, அதுக்கப்புறம் திருமண உதவி 8 கிராம் பிளஸ் தரமான பட்டு புடவை, அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான மேனிஃபெஸ்டோஸ் அதெல்லாம் கேட்கும் போது மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது தானே. ஆனா 500 ரூபாய் கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. உடனே நடக்கணும்னா எப்படி நடக்கும்? அது லேர்ன் பண்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ உங்களுடைய கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் எல்லாம் எந்த பேசிஸ்ல கொண்டு வரப்பட்டது? அது போட்டுனே இப்போ சொல்லுங்க, இந்த 3 பேருக்கு என்ன அர்த்தம்? என்னமா புரியல? நம்மள நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கெல்லாம் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம போடுற பட்ட நாமம். நீங்க ட்ரோல் பண்றீங்கன்னா ட்ரோல் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நோ சூடு, நோ சொர்ணை, நோ ப்ராப்ளம், இஸ் பிராண்ட். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா தைரியமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்களும் தைரியமா அவங்கவுங்க சொந்த கால்ல நிக்கணும். அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போடா. வரிப்பணம் தானே அது, மக்களிடமிருந்து வசூலிச்ச வரிப்பணம் தானே. மக்கள் சம்பாதிச்ச பணத்தை வரியா எடுத்துக்கிட்டு ஒரு சிறிய பகுதியை திருப்பி கொடுத்துட்டு எங்க அப்பா மாதிரி தரோன்னு சொன்னா அது என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானே உங்களுக்கு? அது எப்படி உரிமை தொகையாகும்? அப்ப இப்படி கேட்டாக்கா அப்ப திரும்ப நாமளும் நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்போமா மாட்டோமா? அதே மாதிரி மக்கள் வரி பணத்துல நீங்க ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கீங்க, தாய் மாமன் சீர் அப்படின்னு. அப்படி பார்த்தாக்கா சிஎம் விஜய் சேரன் எல்லாருக்கும் மாமாவா? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். எல்லாருக்கிட்டையும் பணம் காசு இருக்கலாங்க, செலவு பண்றதுக்கு மனசு வராது. ஆனா தளபதியுடைய தோழர்கள் காசு இருக்குது இல்ல, என் தலைவனுக்கோசம் எதையும் செய்வேன். நீ போ, நீ வா. எல்லாருக்கிட்டையும் பணம் காசு இருக்கலாங்க, செலவு பண்றதுக்கு மனசு வராது. ஆனா தளபதியுடைய தோழர்கள் காசு இருக்குது இல்ல, என் தலைவனுக்கோசம் எதையும் செய்வேன். நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில பொழகிற இந்த ஏரியா பக்கமே நான் உங்களை பார்க்க கூடாது. உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். படி தேடி கண்டுபிடித்த மூட்டைப்பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க போட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கென்று குத்தம். மாங்கு மாங்கனா இப்படித்தான் சுலபமா கொள்றது. புரியுதா? நீ IPL பார்க்கும் போது கிரவுண்ட்ல உட்காந்து மாத்திரை தான் அஸ்கல. அட ஆமாண்ணே, டோலோ 650. சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார். வைக்கோவை நம்பி போனா வாழவே முடியாது சார். கேவலமான பிறப்பு. அவரை பத்தி நான் ஒண்ணு சொன்னேன், வைக்கோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். அன்னைக்கு அது உண்மையா? என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஆமாங்க சார். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா
பிடைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.